எல்லாரும் இப்ப என்ன மனநிலையில இருப்பீங்கன்னு சொல்லவா? நம்மளால பாஸ் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படி பாஸ் பண்ணலன்னா அடுத்து என்ன பண்றது? அப்படித்தானே? இன்னும் ஒரு சில பேரு அவங்க குரூப்லயோ, இல்ல இன்ஸ்டிடியூட்லயோ கூட படிக்கிற சில பேர பார்த்து, இவங்கலாம் இவ்ளோ டேலண்டா இருக்காங்களே! இவங்கள தாண்டி நாம எப்படி பாஸ் பண்ண போறோம்னு நெனச்சு பயந்துகிட்டு இருப்பீங்க. சரியா? உங்க பயத்த போக்க தான் இந்த கத. ஒரு காட்டுல ஒரு கழுகும், எறும்பும் இருந்துச்சாம். அந்த எறும்பு ஒரு நாள் கழுகுகிட்ட, "என் கூட நீ ஃப்ரெண்டா இருப்பியான்னு?" கேட்டுச்சாம். அதுக்கு அந்த கழுகு பயங்கரமா சிரிச்சுட்டு, "நீயும் நானும் ஒண்ணா? என்னோட நீ ஈக்குவலா ஆக முடியுமான்னு?" கேட்டுச்சாம். அதுக்கு அந்த எறும்பு, "ஏன் ஆக முடியாது? நீ செய்ற எல்லாத்தையும் என்னாலயும் செய்ய முடியுமேன்னு" சொல்லுச்சாம். அதுக்கு அந்த கழுகு, "ஓ! அப்படியா? அப்போ ஒரு போட்டி வச்சுக்கலாம். அதோ அந்த மலை உச்சிய யாரு ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுறாங்கன்னு பார்க்கலாமான்னு" சொல்லுச்சாம். உடனே எறும்பும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு போட்டிய ஸ்டார்ட் பண்ணாங்களாம். போட்டி ஸ்டார்ட் ஆன உடனே கழுகு சர்ருன்னு பறந்து போயி 5 நிமிஷத்துல மலை உச்சியில உட்காந்துருச்சாம். அந்த கழுகு ஈவினிங் வரைக்கும் மலை உச்சியிலேயே காத்துக்கிட்டு இருந்து, இந்த எறும்பு எங்க காணோமேன்னு தேடி வந்துச்சாம். அங்க பார்த்தா, எறும்பு அப்பதான் அவங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் கடந்து வந்துகிட்டு இருந்துச்சாம். அத பார்த்து கழுகு, "உனக்கு இது தேவையா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என் கூட மோதாதன்னு. இப்பயாச்சும் புரிஞ்சதா? எனக்கு நீ சமமே இல்லன்னு" அப்படின்னு சொல்லிட்டு, "இனி என் கண்ணு முன்னாடி வந்துராத" அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சாம். கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு நாள் அந்த கழுகு அந்த மலை பக்கமா பறந்து போயிட்டு இருக்கும்போது, அந்த எறும்பு மலை உச்சியில இருக்கிறத பார்த்துச்சாம். இப்போ இந்த 2 பேர்ல யாரு வின்னர்ன்னு உங்களால சொல்ல முடியுமா? 2 பேருமே வின்னர் தாங்க. என்ன ஜெயிக்க எடுத்துக்கிட்ட நேரத்துல தான் வித்தியாசமே தவிர, ஜெயிச்சது 2 பேரும் தான். இதுல இருந்து எக்ஸாம் எழுதப் போற நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த எறும்பு கழுகு ஜெயிச்ச உடனே தன்னோட முயற்சிய நிறுத்தி இருந்தாலோ, இல்ல தன்னால இது முடியாதுன்னு திரும்பி போயிருந்தாலோ, அது வின்னரா ஆயிருக்கவே முடியாதுங்க. அதுபோல தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம நோக்கி நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பின்வாங்காம, பிரேக் விடாம கன்சிஸ்டன்ட்டா இருந்தாலே போதும். நாமளும் ஒரு நாள் கண்டிப்பா வின் பண்ணியே ஆவோம். அதுக்கு நாம செய்ய வேண்டியது, நம்மள பார்த்து யார் என்ன குறை சொன்னாலும், அத கண்டுக்காம, நம்மளோட நேரத்த சரியா பயன்படுத்தி, ப்ரிப்பரேஷன பண்ணணுங்க. நம்மளுக்கான நேரம் வர்ற வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தா, கண்டிப்பா ஒரு நாள் உங்க கனவு நிறைவேறும். டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் வின்னர், லூசரே கிடையாதுங்க. உள்ள வர எல்லாருமே வின்னர் தாங்க. ஏன்னா, உங்களால முடியும்னு நெனச்சதுனால தான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயே வந்திருக்கீங்க. இதுல 2டே கேட்டகரி தான். கடைசி வர கான்ஃபிடென்ட்டோட இருந்து பாஸ் பண்றவங்க, பயந்து இடையிலேயே விலகி போறவங்க. அதனால உங்க மேல மட்டும் நம்பிக்கை வச்சு தைரியமா படிங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. திரும்ப இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய்.